வணக்கம் நண்பா. இது வரைக்கும் நம்ம சேனலில் நான் நிறைய நோஃபப் சேலஞ்ச் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தை பேஸ் பண்ணி மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். நான் எங்கேயோ படித்தோ பார்த்தோ நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை. இது வரைக்கும் நான் பல வருஷமாக நோஃபப் சேலஞ்சில் இருக்கிறேன். எனக்கு என்னென்னலாம் நடந்துச்சு, எனக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, நான் என்னென்ன பெனிஃபிட்ஸை அனுபவித்தேன், ஏ டு Z நான் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என்னுடைய அனுபவத்து மூலிமா நீங்களும் கற்றுக்குவீங்க அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் இந்த சேவையை நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், உங்களுக்கும் தெரியும். அதில் சொல்லாத ஒரு நோஃபப் பெனிஃபிட்டை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஓட்டாமல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நமக்கு டைமே இருக்க மாட்டேங்குது, நம்ம ஏன் இப்படி இந்த ஒரு ரேஸில் ஓடுறோம், என்ன பண்ணாலும் அந்த நேரம் அப்படிங்கிறது நமக்கு இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் அதுக்கான பதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் இப்போ நீங்கள் நோஃபப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுனீங்க, நோஃபப் சேலஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுவேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைம் நிறையா இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. எவ்வளோ ஃப்ரீ டைம் எனக்கு இருக்குதுல்ல இப்போது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜஸ்ட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. நோஃபப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமேலே சுய இன்பம் செஞ்சுட்டு ஃபேப்லாம் பண்ணிட்டு இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா லேட்டாக காலையில் எழுந்திரிச்சு லேட்டாக ஆஃபீஸோ ஸ்கூலோ இல்லை வேலைக்கோ எங்கேயோ ஒன்று போயிட்டு லேட்டாக அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃபோக்கஸே இல்லாமல் திரும்ப ஒரு ரிட்டன் வீட்டுக்கு எதையோ ஒன்று சாப்பிட்டு திரும்ப நைட்டு 10 மணிக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பான் வீடியோஸை பார்த்துக்கிட்டு மாஸ்டர்பேஷன் பண்ணிக்கிட்டு இப்படியே தான் நம்ம ரொட்டீன் போயிட்டு இருந்திருக்கும். ரொம்ப ஒரு லேசியாக ஒரு சோம்பேறித்தனமாக தான் இருந்திருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா டைமை பற்றி நமக்கு யோசிக்கிறதுக்கான நேரமும் இருக்காது. நம்ம ஒரு ஆடு மாடு மாதிரி நம்ம சாப்பிடுவோம், இனப்பெருக்கம் பண்ணுவோம், தூங்குவோம், இப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். ஆனால் இப்போ நீங்கள் அந்த ஃபேபு பண்ணாமல் சுய இன்பம் பண்ணாமல் இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமேலு நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைம் நிறையா இருக்கும். எக்கச்சக்கமான ஃப்ரீ டைம் இருக்கும். எனக்கு என்ன 24 மணி நேரத்தில் இவ்வளோ நாள் எனக்கு இல்லாத ஒரு மாற்றம் இந்த நோஃபப் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இருக்குது. எனக்கு எப்படி இவ்வளோ டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆகும். ஃபஸ்ட்டு மைண்ட் செட் கிரியேட் ஆகும். அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ டைம் உங்கள்கிட்ட இருக்கும். இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தா கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைம் இருக்கிற அந்த ஒரு உண்மை உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இது எப்படி நடக்குது, பிஃபோர் நோஃபப் சேலஞ்ச் எதுவுமே இல்லை, ஆஃப்டர் நோஃபப் சேலஞ்ச் இது எப்படி நடக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை. நம்மளுடைய மைண்டு தான் எல்லாத்துக்குமே காரணம். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், நம்மளுடைய மைண்டு தான் என்ன வேணாலும் நம்ம அதை வச்சுட்டு பண்ணலாம். நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கான ஒரு மைண்ட் செட் வேணும். நீங்கள் அன்சக்ஸஸ்ஃபுல் மேனாக மாறணும் அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் தான் வேணும். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் மட்டும்தான் காரணம். அந்த மைண்ட் செட் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஜெயிச்சலாமா அப்படின்னா கிடையாது. மைண்ட் செட் ப்ளஸ் ஆக்ஷன். ஓகேவா? ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி மைண்ட் செட் இருந்திருக்கும் அப்படின்னா கேவலமான அந்த ஒரு விஷயங்களை பண்ணலாம், அற்ப சுகத்தை அனுபவிக்கலாம், ஆபாச படங்களை பார்க்கலாம், திருட்டுத்தனமாக நம்ம ரூமில் உட்காந்துக்கிட்டு பார்க்கலாம், போர்வையை போத்திக்கிட்டு பார்க்கலாம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும். அதுக்கான வேலைகளை அதுக்கான ஆக்ஷன் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நோ ஃபேபை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமேலு உங்களுக்கு அந்த எண்ணம் வராது. ஓகேவா? நீங்கள் அதெல்லாம் பண்ணாதனால உங்களுக்கு அந்த எண்ணம் பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்ட் அளவுக்கு உங்களுக்கு அந்த எண்ணம் தோணாது. ஸோ உங்களுக்கு அந்த மைண்ட் செட்டு கிரியேட் ஆகாதனால நீங்கள் அந்த ஆக்ஷனும் பண்ண மாட்டீங்க. ஸோ அப்போ நோஃபேப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டா எனக்கு எல்லாமே மாறிடுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும். அந்த டைம் எப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபேபு பண்ணாமல் இருக்கீங்க, இப்போது ஆபாச படங்கள் பார்க்காத இருக்கீங்க, நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் அதில் உங்களோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இருக்கீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஃப்ரீ டைம் இருக்கிறத நீங்கள் நோட் பண்ணுவீங்க. இந்த ஃப்ரீ டைமை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறையா பண்ணலாங்க. நீங்கள் என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கையில் இழந்தீங்களோ, என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கையில் பண்ணலாம் ஆனால் பண்ண முடியாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜிம் போகலாம் ரொம்ப நாளாக யோசிச்சுருந்துருப்பீங்க, ஆனால் போக முடியாமல் இருந்திருக்கும், அந்த சுய இன்பம் செஞ்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணி. ஆனால் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான டைம் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஏதாவது ஒரு இது ஸ்டார்ட் பண்ணணும், சம்திங் ஏதோ பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லைனா ஏதோ ஒரு யூடியூப் சேனலாக இருக்கலாம், இல்லைனா ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக ஆகலாம், சம்திங் வாட் எவர் இட் இஸ். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மண்டிக்குள்ளே ஏற்றுட்டு இருக்க மாட்டீங்க. ஸோ என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடுவீங்க. ரொம்ப நேரம்லாம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க மாட்டீங்க.
தேவையில்லாத கண்ட இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. கண்ட விஷயங்களை பார்த்து நீங்கள் வந்து நேரத்தை செலவு பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இருக்குது நோஃபப் சேலஞ்ச் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமேலே. ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டும் இந்த ஃப்ரீ டைமும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பெனிஃபிட்டு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது இருந்தால் தானே நீங்கள் வந்து லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு கனவுல இருக்கலாம், நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கனவுல இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஆக்ஷனை வந்து நீங்கள் வந்து போய் இது வரைக்கும் எடுத்துருக்காமல் இருக்கலாம். அதுக்கு மேபி உங்களுக்கு வந்து டைம் இல்லாமல் கூட நீங்கள் வந்து இருந்திருக்கலாம். நீங்கள் அது மாதிரி காரணம் கூட சொல்லியிருக்கலாம், நிறைய பேர்த்துக்கிட்டே சொல்லியிருக்கலாம், உங்கள்கிட்ட நீங்களே சொல்லியிருக்கலாம். பட் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கவே முடியாது. இப்போ உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது. ஸோ உங்களால் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். அதை செயல்படுத்துறதுக்கு அந்த நேரத்தை வீணாக்காமல் ஒரு நல்ல விஷயத்தை வந்து செயல்படுத்துறதுக்கு இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட் ப்ளஸ் அந்த ஒரு ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோஃபப் சேலஞ்சில் இருக்குது. ஸோ இந்த டைமை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கிட்டு வெறுமனே டைம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் ஏதோ ஒரு நாலேஜை நம்ம கற்றுக்குறோம், ஏதோ ஒரு எஜுகேஷன் நம்ம பண்ணிக்கிறோம் அப்படின்னா கூட தப்பு இல்லை. ஏதோ ஒன்று நீங்கள் வந்து ஏதோ ஒரு பாட்காஸ்ட் கேட்குறீங்க, ஏதோ ஒரு மோட்டிவேஷனாக கேட்குறீங்க, ஏதோ ஒரு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் நேரத்தை கொடுக்குறீங்கன்னா அது வந்து கரெக்ட். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அந்த ஒரு பாதையில் வந்து கொண்டு போகுது. ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா யோசிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணுறான், ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஆடியன்ஸாக தான் இருப்பீங்க. அது அப்படி தான் இருந்து ஆகணும். ஆனால் எவன் ஒருத்தன் களத்தில் இறங்கி களத்தில் இறங்கி தப்போ ரைட்டோ இது பண்ணுறானோ அவன் தான் ஜெயிப்பான். நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யணும், இதாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் வந்து அதை நம்பிக்கிட்டு நீங்கள் இருக்கலாம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு களத்தில் இறங்கி அப்புறம் அதை நீங்கள் வந்து அழகாக மாற்றிக்கோங்க. ஓகேவா? எல்லாமே அழகாக மாற்றிக்கிட்டு பர்ஃபெக்டாக இது பண்ணிட்டு தான் உள்ளே இறங்கணும் அப்படின்னா டைம் போயிடும், வயசு போயிடும், எல்லாமே போயிடும். இப்போ இந்த பெனிஃபிட் மூலிமா இந்த நோஃபேபில் இருக்கனால இந்த பெனிஃபிட் மூலிமா உங்களுக்கு பார்த்திங்கன்னா டைம் கிடைக்கிது. ஸோ இது நீங்கள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணி உள்ள களத்தில் ஏதோ ஒரு இதில் இறங்குங்க. நீங்கள் ஏதோ ஒரு இதில் ஸ்டார்ட் பண்ணலாம் நான் ரொம்ப நாள் நினச்சிட்ருப்பீங்க. அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். போக அதை வந்து பார்த்திங்கன்னா அழகாக மாற்றிக்கலாம். அழகாக மாற்றிக்கிட்டு தான் நான் உள்ளே இறங்குவேன், பர்ஃபெக்டாக இருந்தால் தான் உள்ளே இறங்குவேன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களை நீங்களே ஏமாற்றிட்டுருக்கீங்க. அப்படி ஒன்றும் கிடையாது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து தான் கற்றுக்கிட்டு இப்போ சாதிச்சிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் உள்ளே இறங்கி கற்றுக்கலாம். ஸோ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ண என்னத்தை ஸ்டார்ட் பண்ணுறது அது அப்படின்னா, நான் அதை பல டைம் சொல்லியிருக்கேன்ல, உங்களுடைய பேஷன் என்ன, நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்துட்டு பண்ண முடியாமல் இருக்குது, நல்லா யோசிச்சு பாருங்கள். அதுக்கான டைம் இப்போ வந்துருச்சு. நீங்கள் அது நீங்கள் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணீங்க, இந்த டைமில் எக்ஸிக்யூட் பண்ணீங்க, நோஃபப் சேலஞ்சில் இருக்கும்போது எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப 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 பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய பாதை மாறாமல் ரொம்ப டிசிப்ளினாக நீங்கள் அந்த வேலையை வந்து செஞ்சு முடிப்பீங்க. சீக்கிரமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸை நோக்கி போவீங்க. இந்த அழுக்கு உலகத்துலேருந்து வெளியே வாங்க. வராதவங்க யாரெல்லாம் வரலையோ தயவு செஞ்சு இந்த ஒரு குப்பை அழுக்கு ஒரு கேவலமான உலகத்தில் வெளியே வந்து இந்த உலகத்தை பாருங்கள். நோஃபப் சேலஞ்சுக்குள்ளே இருங்க. உங்களுக்கு எண்ணற்ற பெனிஃபிட்ஸ் காத்துட்ருக்குது. நான் உங்கள் கூடவே தான் இருக்கேன். உன் வாழ்க்கை உன் கையில். நன்றி நண்பா.